ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காரசாரமாக மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீன் 1 கிலோ, இங்கே நான் ரோகு மீன் எடுத்திருக்கேன். தக்காளி அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை ஹாட் வாட்டரில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் திக்கான தேங்காய் பால் இங்கே 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா 1 கிலோ மீனுக்கு. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம். இது தாளிப்புக்காக சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நறுக்கி வச்சுருக்கேன். சீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடி நாங்கள் வீட்டிலேயே செஞ்சதுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை ஆட் பண்ணிங்கன்னா வேறு எந்த மசாலாவும் தேவைப்படாது. இப்போது நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம பேஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம். அதுக்கு பேனில் ஆயில் சூடானதும் சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்துப்போம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து குழம்பு பண்ண ஆரம்பிச்சிருவோம். பேனில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப சுவையாக இருக்கும். சூடானதும் வெந்தயம், சீரகத்தையும் போட்டுருவோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி எடுத்து ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. கலக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒவ்வொரு பொடியாக சேர்த்துப்போம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு பொடி, தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை இது கூட ஆட் பண்ணிப்போம். நல்லா கலக்கிப்போம். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிப்போம். இங்கே நான் 1/4 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலங்கினதுக்கப்புறம் இதுக்கான உப்பு சேர்த்துப்போம். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துப்போம். இது கூட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் புளியோட பச்சை வாசனை போகும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்து தேங்காய் பால் சேர்த்துப்போம். தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்பலாம் கொதிக்க வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கிட்டு கலக்கி விட்டு நல்லா வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நம்ம மீன் துண்டுகளை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு மீனாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப கலக்க வேண்டாம் போட்டதுக்கப்புறமும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுருவோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கலக்கெல்லாம் வேண்டாம், நீங்கள் இன்னும் அப்படியே எடுத்து பரிமாறலாம். அவ்வளோதாங்க, சுவையான காரசாரமான மீன் குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.